ஒரு வண்டி போறதுக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்னாமலை கிராமத்திற்கு புதிய ஆம்புலன்ஸை சின்னத்திரை நடிகர் பாலா நேரில் சென்று வழங்கினார். கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 172 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே எனக்கு ரொம்ப திருப்தியான நாள் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 ஆம்புலன்ஸ் கொடுத்தோம். இந்த 5வது ஆம்புலன்ஸ் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஒரு நியூஸ் பார்த்தேன். நியூஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. நவம்பர் மாதம் எண்டில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அங்கே என்னன்னா ஒரு கர்ப்பிணி அக்கா ஒருத்தவங்க அதான் ராஜேஸ்வரி, ஆமாம் ராஜேஸ்வரி அக்காங்கிறவங்க மேலேருந்து ராஜா கிளிங்கிறவங்களோட ஒய்ஃப் கீழேருந்து மேலேருந்து கீழே கூட்டு வரும்போது எந்த வாகன வசதி இல்லாமல் டோலியில் தூக்கிட்டு வந்திருக்காங்க. நைட்டு தீப்பந்தம் கொளுத்திட்டு மேலேருந்து 2 மணி நேரமாக தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வர வழியிலே நிறைய குழந்தைகள் பிறந்துடுறாங்க. இந்த இடம்லாம் காமிச்சாங்க. இங்கே 2 குழந்தை பிறந்திருக்கு, இங்கே 2 குழந்தை பிறந்திருக்கு, இடம்லாம் காமிச்சாங்க. நைட்டு காட்டில் குழந்தை பிறக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் டோலி தூக்கிட்டு வரவங்களுக்கு நிறைய பேர் பாம்பு கடிக்குது, பாம்பு கடிச்சு நிறைய பேர் இதாக வராங்க அப்படிலாம் சொன்னாங்க. வாகனம் வச்சு சரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இல்லாமல் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை வச்சு பார்த்துட்டு அப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ராஜேஸ்வரிக்காக நடந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 2-3 பேர் நடந்த மாதிரி யாருக்குமே இது மாதிரி நடக்கூடாது. 2-3 பேர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் வழியிலே குழந்தைங்களா பிறந்துறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது எப்படியாவது இங்கே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய 5வது ஆம்புலன்ஸ் நம்முடைய நெக்னாமலைக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். எனக்கு ரொம்பவே இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கப்புறம் எந்த ஒரு அக்காக்களுக்கும் கர்ப்பிணி வலி வந்துச்சுன்னா நம்ம வண்டி இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே யாருக்குமே வழியில் தூக்கினு அவசியம் இல்லை. அவங்க வழியில் எங்கேயாவது அவங்களுக்கு பிரசவம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இங்கே நம்ம வண்டி இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் ஊர் நடுவில் நிற்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ஏறி போய் ஹாஸ்பிட்டல் இறங்கலாம். ஸோ ராஜேஸ்வரி அக்கா மாதிரி இன்றைக்குமே எந்த அக்காவும் கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னோட 5வது ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. என் தகுதிக்கு முடிஞ்சதுனால வண்டியோட பராமரிப்பு ஏதாவது மேஜராக தேவைன்னா நம்ம பார்த்துக்கலாண்ணே. மேக்ஸிமம் நீங்களே நம்ம பார்த்துக்கலாண்ணே. மேக்ஸிமம் ஏதாவது தேவைன்னா இங்கே அந்த மாதிரி தேவைகள் எதுவுமே இருக்காது. புது ஆம்புலன்ஸ் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பக்காவாக எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இங்கே கிராமத்தில் இந்த நாட்டாமலாம் சொன்னாங்க, அவங்க நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், எதாவது உங்களுக்கு கேட்குறோம் அப்படின்னாங்க. தொடர்ந்து இந்த கிராமத்துக்கு சாலை வசதி வேணுன்றது தான் இங்கே இருக்கு. ஆமாம், இது ட்விட்டரில் கூட ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா. ஓப்பனாக சொல்ல என்கிட்ட காசு நான் ரோடே போட்டுருவேன். ஸோ இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பைக்கெலாம் போகவே முடியாது, கார் மட்டும் தான் போக முடியும். ஆம்புலன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக போகிறாங்கிறதுனால ஆம்புலன்ஸ் போகலாம், மற்றபடி இங்கே எதுவுமே போக முடியாது. ரொம்ப இதாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சது நான் ரோடே போடலாம். என்கிட்ட காசு தான் ரோடு போட்டுருவேன். சீரியஸாக ஓப்பனாக என்கிட்ட காசு இல்லை. என்னால் முடிஞ்சது இந்த ஆம்புலன்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்துருவேன். இந்த ரோட்டில் போகிற மாதிரி ஆம்புலன்ஸ் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்னால் அது முடிஞ்சால் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, தமிழக அரசு இந்த சாலையை சரி இது வரைக்கும் எந்த விதமான பராமரிப்புக்கோ இதுக்கோ சாலை போகிறதுக்கான வசதி கூட ஏற்பட பண்ணி தரல. நீங்கள் முதல் முறையாக இந்த கிராமத்துக்கு ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்திருக்கீங்க. இந்த சாலை வசதிக்கு வேறு எதனா மாதிரி தமிழக அரசுக்கு நீங்கள் எதனா கோரிக்கை எதனா வச்சுருக்கா? அது மாதிரி என்ன? ஆனால் இல்லை, நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கோ நம்ம அவ்வளோ பெரிய ஆளாக இல்லைண்ணே. என்னால் முடிஞ்சது செய்கிறது தான் என்னுடைய வேலை, என்னுடைய இதுவும் தகுதியும் எனக்கு அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது செய்யணும். அவங்க இப்படி இவங்க இப்படிலாம் எனக்கு சொல்கிறதுக்கு பேசுறதுலாம் எனக்கு தகுதி இல்லைண்ணே. நான் சாதாரண மனுஷன். என்னால் முடிஞ்சது நீங்கள் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்சது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் மக்களுக்கு. ஏன்னா மக்கள் கொடுக்குற கண்டிப்பாக நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். என்னால் என்கிட்ட காசு இருந்தாலும் நானே ரோடு போட்டுருவேன். ரோடு போடுறதுக்கு நீங்கள் இங்கிருந்து பிரபலமான இல்லை, அது மக்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அதான் இந்த இதுவே இந்த வாகன வசதியே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரோடு வசதியெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு யாராவது நல்லுள்ளங்கள் காதில் என்னால் முடிஞ்சது நான் இப்படி பண்ணேன், அவ்வளோதானே. மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கும் எனக்கு தகுதி இல்லைண்ணே. நீங்கள் முயற்சி பண்ணுவீங்களா? அதான் முயற்சி பண்ணி தான் ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்கேன். போய் கேட்கறதுக்காக ஆனால் கண்டிப்பாக நான் மக்களுக்காக தான் நான் என்ன பண்ணாலும் தயார். எனக்கு இந்த பதவி ஆசையோ எந்த ஆசையோ எதுவுமே கிடையாது. முக்கியமான மக்கள் அங்கே படக்கூடிய துன்பத்தெல்லாம் நேரிலே பார்த்துருப்பீங்க. வேற என்ன மாதிரியான இந்த அங்கே இருக்க மக்களுக்கு கோரிக்கை எதிர்பார்க்குறாங்க? அதான் நான் இந்த டோலி கட்டி கூட்டு வந்தது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ அதுக்கு தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நிறையா பண்ணுவேன். நமக்கு எப்படி சொல்கிறது, நம்மளால முடிஞ்ச சக்திக்கு நிறைய பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் கொடுக்குற காசு தான் நம்ம பழைக்கிறோம். ஸோ அந்த காசை மக்களுக்கு செய்கிறத விட யாருக்கு செய்யறது எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க நம்மளை பொறுத்தவரையும். கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது 5 கொடுத்துருக்கோம். அடுத்து 6வது ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டு சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.